சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறுறோன்னா சரி உட்காரலாம்னு சொல்லி உட்கார போனால் கொஞ்சம் ஏந்திரிமா, நான் ஏந்திரிச்சு போயிடுறேன். பாத்ரூம் நாங்கள் 10 ரூபா தான் கொடுக்க போகிறோம் மேடம். ஏம்மா இங்கே தண்ணி ஊற்றிங்களா, கழுவுவீங்களா, தள்ளிப்போ. நம்மளை பார்த்து ஒரு சால்வை ஏதாச்சும் இருந்தால் கூட இப்படி மூஞ்சி மறைச்சிப்பாங்க. இந்த மாதிரி பாவடை கட்டிட்டு போனால் தியேட்டரில் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி டீசெண்டாக சேலை கட்டிட்டு போனாலும் எங்களுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நரிக்குறாங்க. உங்களுக்கு நடந்தது எந்த தியேட்டர்னு சொல்லுங்க, அதே தியேட்டருக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சினிமாக்கு. சொல்றதுக்கு பயமா இருக்கு. இப்போ ஸ்கூல்ல எல்லாமா உங்களுக்கு வந்து ஃபீஸ்லாம் கிடையாது இல்ல, காலையில சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ நீங்க போய் படிக்க வைக்கலாம்ல. 5வது படிக்கிறாரு என் குழந்தைனாரு. ஏபிசிடி தெரியல மேம். சாக்லேட் வீடு ஒரு வாட்டி பார்த்தலாமா? ஏசிலாம் மாட்டிருக்கீங்க. பாசி ஊசி மணி விற்கிறது, வேட்டையாடுறது, ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல குடில் போட்டோ இல்ல தெரு ஓரங்கள்லயோ கூட்டம் கூட்டமா வசிக்கிறது உண்டு. எனக்கு சாக்லேட்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. சாக்லேட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்களோட பேர் ஏன் சாக்லேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக வைரலான ஒரு பெண் தான். வாங்க. ஹாய், இது உங்க வீடா? ஸோ இது வந்து வைஷாலி. வைஷாலி நம்ம உட்காந்து பேசலாமா? ஸோ வைஷாலி, சாக்லேட், மல்லி, இன்னும் நிறைய பேர் வர போறாங்க. உங்க வீடு ஒரு வாட்டி பார்த்துலாமா? வைஷாலி, உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. நல்லா அழகா எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க வீட்டை பத்தி சொல்லுங்க, எப்படி இதை வந்து கட்டுறீங்க இந்த வீட்டை? இது வந்து முதல்ல வந்து எங்கள் இடம் முதல்ல ஃபர்ஸ்ட்டு அளந்து கொடுத்தாங்க. இது வந்து இது நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் கம்மி ரேட்டில் பார்த்து வாங்கிட்டு வந்தோம். அதில் ரேட் ஜாஸ்தி, அதனால அது மட்டும் மேலே போட்டுட்டு இதெல்லாம் ரூம் மாதிரி பண்ணிட்டோம். ஓ, இரும்புல ஷீட் எடுத்து போட்டு அடிச்சிருக்கீங்க. ஃபுல்லா சுத்தி செவரே கிடையாது. அதாவது கல்லு, மண்ணு, செங்கல், சிமெண்ட் எதுவுமே தேவையில்ல, தரைக்கு மட்டும்தான். தரையில ஆனா டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஏசிலாம் மாட்டிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. இப்போ இங்க இருக்கிற வெயிலுக்கு இருக்கவே முடியல மேம். அதனாலதான் ஏசி மாட்டிக்கிட்டோம். நானு, எங்க பெரியம்மா, எல்லாருமே எங்க சொந்தக்காரங்க 3-4 பேர் வச்சிருக்காங்க. எங்க பாட்டி கூட வச்சிருக்காங்க. அதனால சார் நாமளும் வச்சுக்கலாமே இந்த வெயில்னு சொல்லி நாங்களும் வச்சிருக்கோம். ஏசி சூப்பர் சூப்பர். ஸோ இங்கேயே வந்து பீரோ, ஒரு கப்போர்டு, ஒரு ஃப்ரிட்ஜு, கட்டில் எல்லாமே வச்சிருக்கீங்க. அப்புறம் உங்க வீட்டு கிச்சன் கம். இது கிச்சன். கிச்சனுக்கு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. ஹாலுக்கு எல்லோ, ரூமுக்கு வந்து ப்ளூ கலர். நான் தான் சரி என் ஃபேவரட் கலர் ப்ளூ, அதுவே அடிச்சுக்கலாம்னு சொல்லி நான் ரூம்ல ப்ளூ அடிச்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் எதுக்குமா? அது வந்து பரண மேம். பொருள் எல்லாம் வேஸ்ட் பொருள் கீழே வேணா, இல்ல சாமான் ஏதோ ஒண்ணா மேல வைக்கிறதுக்காக. அழகா ஒரு டிவி, வாஷிங் மிஷின், இது ஸ்பீக்கர், இது டிவி, அது ஹேர் கூலர், இது ஏசி, எல்லா வசதியும் இருக்கு இல்ல இந்த வீட்ல. சூப்பர் சூப்பர், கிரேட். சரி, ஓகே. அங்கே ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கீங்க. அது வந்து வேஸ்ட் பொருள் வைக்கிறது. ஓ, உங்க ஸ்டோர் ரூமா? இந்த கிச்சன்லயே ஒரு சின்ன பெட்ஷீட் போட்டு வச்சிருக்காங்க, ஒரு குட்டி ஸ்டோர் ரூம். ஓகே. வைஷாலி, நல்ல குட்டியா காம்பாக்டா நல்லா இருக்கு இந்த வீடு. இங்க ஒரு கதவு, பின்னாடி போய் பாத்ரூமா? போனா பாத்ரூம் போலாம், இப்படி போனா ரூம், அது ஹால் மேம். இது நேரா போனா வெளியே போலாம். பாத்ரூம் டூர் வேணுமா? ஓகே. வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு வருமானம் ஒன்று, அதுக்கான பிசினஸ் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கம்மா? இதுக்கு வந்து இந்த மாதிரி பபுள்ஸ், இல்லைன்னா சப்பு சாமான், இல்லைன்னா மருதாணி, லைட் பால், பலூன் அந்த மாதிரி விற்று நாங்கள் ரொட்டேஷன் பண்ணுவோம். ஒரு 5000 ரூபாய் பொருள் விற்றா போட்டால் ஒரு 10,000 ரூபாய் வரும். அதில் நம்ம மாற்றி மாற்றி ரொட்டேஷன் பண்ணி அதில் வர காசில் வீட்டுக்கு இல்லைன்னா கடன் பிரச்சனை அந்த மாதிரிலாம் நாங்கள் தீர்த்துப்போம். அப்படி தான் நாங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கோம் மேம். அதனால தான் வீடு இவ்வளோ டீசெண்டாக இருக்கும். நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் படியேறி முன்னேறி வரோம் நாங்களும். சூப்பர், நல்லா இருக்கு இந்த வீடு. வைஷாலி, தெர்மோகோல் ஷீட்லாம் போட்டிருக்கீங்கல்ல, கூலாக இருக்கணும்னா? ஆமாம் மேம். இது வந்து இந்த ஷீட் வீடுன்றதுனால ரொம்ப ஹீட்டு தெரியும். இது வெயில் காலம் வந்தாலே உள்ளே உட்கார முடியாது. ஏதாச்சும் மரத்தடி உட்காரல கூட மரம் கூட கிடையாது. அதனால தான்
சரி இந்த தர்மக்கோல் போட்டால் வச்சு கொஞ்சம் ஹீட்டு குறையுன்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த தர்மக்கோல். ஓகே, இவங்க வீடு ஃபுல்லாக இரும்பு ஷீட்டில் தான் கட்டியிருக்காங்க. அந்த இரும்புலேயே வந்து சப்போர்ட்டிங்கும் பில்லரும் போட்டிருக்காங்க. பரன் கூட அந்த இரும்பு கம்பியிலேயே கொடுத்துட்டு தகரத்தை வச்சுருக்காங்க. மேலே ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு தெர்மோகோல் ஷீட் இருக்குது. அதில் குட்டியாக 2 ஃபேனு. அந்த இரும்பு ஷீட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய கம்பிலேயே ஸ்டாண்ட் மாதிரி சோப்பு டப்பா, கத்தி, சோப்பு எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல. இது ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிப்பீங்களா? எல்லாரும் அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்குன்னு தனியா இடம் ஒதுக்கி வைக்க முடியாது. இல்ல இருக்கிறது சின்ன இடம், அதுக்கு இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க எல்லாருமே வாழ்றோம். ஓகே, அதுலயே ஒரு கொடி கட்டி துணி உள்ளே வெளியே காய போட முடியாது. எல்லாம் பக்கத்துல வீடு இருக்குல்ல, அடுத்தடுத்து வீடு. இது ஜாதி மதம் பாப்பாங்க எங்க ஊர்ல. எங்க கல்யாணம் ஆன பொம்பளைங்க போடுற துணி யார் வீட்லயும் படக்கூடாது, அவங்க வீட்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில சம்பிரதாயம் கூட இருக்கு. அதனாலதான் அவங்க வீட்லயே அவங்க காய போட்டுப்பாங்க. இதுக்கு முன்னாடி உங்க வீடு எப்படி இருந்தது வைஷாலி? இதுக்கு முன்னாடி வந்து மண்ணுல தான் ஒரு தரை போட்டிருப்போம். அது ஓலை குடிச்சு வீடா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் மாத்தினால தான் இப்போ எல்லாருமே ஓடு வீடுல கட்டி இங்க இருக்கிறோம். இரும்பு ஷீட் போட்டு கட்டி இருக்கீங்க, டைல்ஸ் போட்டு. டைல்ஸ் இப்பதான் போட்டது மேம். வைஷாலி, நம்ம சாக்லேட் வீட்டுக்கு போலாமா? ஓகே மேம். ஹாய், உங்க பேர்லாம் என்ன? தீபிகா. சாக்லேட் வீடு எங்க? அந்த வீடு தானே? அந்த பர்பிள் கலர், பர்பிள் கலர்ல பெயிண்ட் அடிச்சு சாக்லேட் வச்சிருக்குது. எல்லாரும் கிறிஸ்மஸ்க்காக அடிச்சாங்க புதுசா. சாக்லேட்டோட வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்து சாக்லேட்டுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு பேச போறோம். சாக்லேட், ஹாய். ஆஹா, சாக்லேட், அந்த வீடு அப்படியே இருக்குல்ல. சாக்லேட், உங்க வீட்டை பத்தி சொல்லுங்க. 4 இரும்பு சீட் போட்டு அப்படியே ஓடு நிக்க வச்சு அப்படியே கட்டி இருக்கீங்க. டிவி, ஃபேன், டெக்கு, ஒரு குழந்தை பர்த்டே பிறந்த நாள் அப்படி இருந்துச்சுனாக்கா அப்படி பண்ணுவோம். இதுல தான் சமையல் செய்யறது. 2 பையன் ஒரு பொண்ணு. 2 பையன் ஒரு பொண்ணு சாக்லேட்டுக்கு. ஸோ 2 பையங்களும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இங்க சமையல் செய்யறது, இங்க படுக்கிறது, இப்படியே உட்காந்து டிவி பாக்குறது, இல்ல தூங்கி கூட பாக்கலாம். அங்க ஒரு குழந்தைங்களை படுத்துறாங்க, நாங்க கீழே படுத்துருவோம். ஏதாவது விருந்தாளி சொந்தக்காரங்க வந்தா வெளியே நிக்கி பேசுறது, இல்ல வீட்டுக்குள்ள வச்சு பேசுறது, அது மாதிரி. இதுதான் இது பாத்ரூம் போவோம், குளிக்கிறதுக்கு செய்யணும், காய்ச்சத போவோம். மற்றபடி இப்படிதான் வாழ்க்கை ஓடினே இருக்கு. இது கொஞ்சம் கூட மாறல, எங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. ஆனா நாங்க கொஞ்சம் மாறோம். எப்படி? கொஞ்சமா ஒரு லெவலா. அப்ப முன்னெல்லாம் ரொம்ப மணி போட்டு கச்ச புச்சனை இருக்கும். இப்ப தாலி கயிறு மட்டும் தான் போடுறோம். அப்புறமா வீட்டு வேலை பண்றது, அவர் போய் செக்கு மூடி வாங்கிட்டு வர்றது, அப்படியே உட்காந்து வெளியே இது பண்றது, கிளீன் பண்றது, அப்படியேதான் ஓடுங்க. அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆக போறாங்க எங்க தெருவுல. சும்மா இது என்ன சொல்லுவாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட். பத்தியக்கா 2 வருஷம் ஆயிடுச்சா உங்களை பார்த்து? ஞாபகம் இருக்கா? சாக்லேட் இப்ப எங்க வந்திருக்கோம்? யார் வீடு? ரஜினி வீடுக்கா. ரஜினி வீடா? ஆமாக்கா. யார் ரஜினி? அண்ணன், அவங்க பொண்ணுக்கு கல்யாணம். உங்களை போய் கூப்பிட்டு போய் நான் காட்டுறேன். உங்க அண்ணன் ரஜினி பொண்ணுக்கு கல்யாணம். யார் இந்த ரஜினி பொண்ணு? இதோ நிக்குது பாருங்க. ஓ, உங்களுக்கு தான் கல்யாணமா? வரேன்டா. எங்க ஜாதி சமுதாயத்தில் உங்களுக்கு சம்சாரிகளுக்கு நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. அது தெரியாத நீங்கள் எத்தனை குழப்பம் செய்றீங்க. இப்போ நீங்கள் பேட்டி போட்டுக்கிறதுக்கு வருவீங்க. எங்கள் ஜாதி கல்யாணத்தில் என்ன தாலி கட்டுறாங்களோ, கருப்பு மணி கட்டுவாங்க ஜாதியில் தாலி. எப்படி கல்யாணம் எங்கள் ஜாதியில் ஆகுதோ நீங்கள் பார்க்கல வந்து. இங்கே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னோம்ல, ரஜினி பொண்ணு நயன்தாராக்கு கல்யாணம் அப்படின்னுங்க. யார் அந்த ரஜினினா, அவங்க அப்பா வெளியில வந்து அவர் வந்து பொருளெல்லாம் விற்கிறதுக்கு தொழிலுக்கு போயிருக்காரு. உங்க பேரு? நயன்தாரா. அவங்க பேரு? எங்களையே நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா? நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு 4 பேரை கூட்டிட்டு வந்தோம். உங்க பேரு? த்ரிஷா. அது என்ன நயன்தாரா, த்ரிஷா, அப்பா பேரு ரஜினிகாந்த். வாட் இஸ் திஸ்? ஏமா? தேவசேனா. உங்க பேரு? நரசம்மா. நரசம்மா. ஏன் நயன்தாரா, த்ரிஷா? எங்க அம்மாக்கு வந்து 5 பொண்ணுங்க. என் பேர் த்ரிஷா, அவ பேர் நயன்தாரா. 13 வயசு அவளுக்கு. சாரல். இன்னொரு பேர் ஜோதிகா. மொத்த கோடம்பாக்கமும் இங்கதான் இருக்காங்க.
ஹீரோ ஹீரோயின் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. இங்க தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தான் கல்யாணம்ல, நீங்க? நான் மாப்பிள்ளை. ஓ, நீங்க தான் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை. நம்ம எல்லாம் அங்க போய் அந்த ஆலமரத்தடியில உட்காந்து பேசலாமா? எப்படி உங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது என்ன அப்படின்னு பேசலாம். ஓகே, வாங்க போலாம். கல்யாணம் வந்து கூட பார்க்கல நீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன? இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறுறோன்னா அந்த ஒரு சீட்டு காலியாக இருக்கும் மேம். சரி உட்காரலாம்னு சொல்லி உட்கார போனால் அவங்க என்ன சொல்லுறாங்க, ஏம்மா கொஞ்சம் ஏந்திரிம்மா, நான் ஏந்திரிச்சு போயிடுறேன். நீயும் ஒரு மனுஷன் தான், நானும் ஒரு மனுஷன் தான். நீ என்ன ஒரு அழகாக ஒரு சேலை கட்டிக்கிட்டு ஒரு சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கிற. சில பெண்கள் வீடு வாசல் இருக்குது, தினமுமா குளிப்பாங்க. ஆனால் நம்மள பிரிட்ஜில் இருக்கிறவங்க, ரோட்ல இருக்கீங்க, ரோட்டில் இருக்கிற வீடு இல்லை மேம். சில நேரத்துக்கு தண்ணி குளிக்கலாம், சில நேரத்துக்கு தண்ணி குளிக்க முடியாது. ஏன்னா வர்றவங்க போகிறவங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஒரு பாத்ரூம் போனால் கூட ஒரு பாத்ரூம் போக விட மாட்டேங்கிறாங்க மேடம். எந்த பாத்ரூம் நாங்களும் 10 ரூபா தான் கொடுக்க போகிறோம் மேடம். ஆனாலும் ஏம்மா இங்கே தண்ணி ஊற்றுவீங்களா, இம்மா கழுவுவீங்களா, சி தள்ளிப்போ நாங்கள் முதல்ல போயிடுறோம் அப்படி அசிங்கமாக கேட்குறாங்க. எங்களால் அந்த பதிலே சொல்ல முடியல. ஒரு நரிக்குறவங்க தப்பு பண்ணுறவங்க எல்லாருக்கும் அந்த பழி சொல்லுவாங்க. நான் ஒருத்தவங்க எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அந்த ரூட்டில் போகிறோம்ல, போகும்போது பிடிச்சிக்குவாங்க. டேய் நீ தானே அன்றைக்கி வந்த, நீ தானே அன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போனேன், எங்கிட்ட கேமரா இருக்குது அண்ணா, எங்கள் கேமரா இருக்குது இல்லைண்ணா, அவங்க பேசு பாருங்க. நான் சொல்ல இல்லைடா நீ தான் சொல்லி சில பேர் அப்படி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் பிடிச்ச உடனே அடிக்கிறதா பார்ப்பாங்கக்கா. ஏன் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட வாப்பா நம்ம போய் சின்ன பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாலும் உள்ளே போகும்போது அப்பா டிக்கெட் இல்லைம்மா, காலி ஆயிடுச்சுமா, அவ்வளோதான் குளோஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே பின்னாடி வர்றவங்க உங்களை மாதிரி ஆளுங்க வந்தால் அவங்களுக்கு விட்டுடுறாங்க உள்ளே. அப்போ நாங்கள் கேட்டியும் இருக்கிறோம், ஏன்னா நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் பார்க்கறதுக்கு இல்லை. இல்லைம்மா நீங்கள்லாம் வேண்டாம், டிக்கெட் இல்லைம்மா, நீங்கள்லாம் கெலிஜ் பண்ணிடுறீங்க. டிக்கெட் நாங்கள் போனதா டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சம்சாரி ஆளுங்க வந்து அண்ணா எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க, எங்கள் உள்ளே விட மாட்டேங்குன்னு சொல்லி அவங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட எங்களை நாங்கள் உள்ளே போனால் பார்த்து தூரத்துலேருந்து தெரிஞ்சு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த டிக்கெட் வாங்கி அந்த டிக்கெட்டோட காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பாவடை கட்டிட்டு போனால் தேட்டரில் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி டீசெண்டாக சேலை கட்டிட்டு போனாலும் எங்களுக்கு விட மாட்டேங்கிறாங்க. உள்ள நரிக்குறவங்க உள்ள வரக்கூடாது. இங்கெல்லாம் டிக்கெட் இல்லை, போங்க போங்க, எல்லாம் கும்பலாக வந்துட்டாங்க. குழந்தை குட்டிங்களா டிக்கெட்டே வாங்காமல் ஓசியில் பார்க்குறதுக்கு. நீங்கள்லாம் ஒரு படமாவது பார்த்துருக்கீங்களா? இப்போதைக்கு சினிமாவில் பார்க்குறது இல்லை மேம். எங்கள் எல்லாருக்கும் சினிமா பார்க்கணுன்னு ஆசை தான், ஆனால் எங்களால் பார்க்க முடியல மேம். உங்களுக்கு சினிமா தேட்டர் போய் உங்களை விரட்டி விட்டுருக்காங்களா? நிறைய பேருங்க மேடம், குறிக்காரன்னு சொல்லி எங்கள் ஜாதியே ஒரு ஓரமாக ஒதுக்கி விடுறாங்க மேடம். இல்லை உங்களுக்கு நடந்தது எந்த தேட்டருன்னு சொல்லுங்கள், அதே தேட்டருக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சினிமாக்கு. சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏம்மா ஏன் பயப்படுறீங்க? இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் மேம். குடி இருக்கிறீங்க, தெரு ஓரமாக இருக்கீங்க. தெரு ஓரமாக அந்த பிரிட்ஜி ஓரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதனால அந்த தேட்டர் பேரை கூட நீங்கள் சொல்ல பயமாக இருக்குது மேம். எப்படிப்பட்ட உலகத்தில் இவங்கெல்லாம் வாழ வேண்டி இருக்குல்ல. இப்போ வந்து நாங்கள் நைட் டைம் ஆயிடுச்சுன்னா குளிச்சுட்டு தான் படுக்கிறோம். ஆனால் விடிய காற்றுல ஏஞ்சி வெயில் வராத முன்னாடி பொறுக்கிறதுக்கு போக சொல்ல, 4 இடத்துல பொறுக்கிட்டு வர சொல்ல, அந்த வெயிலில் அந்த வேர்வை ஊற்றி அதனால் அந்த வேர்வைனால கொஞ்சம் நாற்றை எடுக்கும் தான். அதுக்குன்னு நம்ம குளிக்காமல் ஒன்றும் படுக்கிறது இல்லை. அப்படி இருந்தும் எங்கள் மக்கள் எங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. எங்களுக்கு எங்கேயும் சுதந்திரமான ஒரு ஜாலியான லைஃபே இல்லை, வாழ்க்கையே இல்லை. சில டைமில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறோம். ஏன் நம்மளுக்கு மட்டும் கடவுள் ஏன் இந்த மாதிரி நரிக்குறவரை படித்தார்? இப்போ எத்தனையோ பேருங்க வர்றவங்க போகிறவங்க கூட எங்களை பார்த்து ஏதோ ஒரு மாதிரியாக பேசியிருப்பாங்க. எங்களை விட ஒரு 10 ஸ்டெப்பு தூரமாக தான் நின்று பேசுவாங்க எங்கள் குறிக்காரனை சொன்னாலே. ஆனால் நீங்கள் மட்டும் தான் எங்கள் கூட ஜாலியாக இவ்வளோ பேசுகிறீங்க, செய்கிறீங்க, எல்லாம் ஒரு சில ஹெல்ப் பண்ணுறீங்க, இவ்வளோ அன்பாக பேசுகிறீங்க. ஆனால் வெளியே பார்த்தா நாங்கள் என்ன தெரியுமா ஆசைப்படுவோம், நீங்கள் எப்படி ஜாலியாக பேசுகிறீங்க, அது போல் 4 பேர் அந்த மாதிரி பேசினா நம்மளுக்கு கூட அவங்கள போல் நம்மளும் மாறலாம். இவ்வளோ பக்கத்தில் யாருமே உட்காந்தது இல்லைங்க. இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து பேசுகிறீங்கல்ல, ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க தெரியுமா, நம்ம எப்படி ஒரு மனுஷனா அப்படிதான் அவங்களும் ஒரு மனுஷன். அதுதானே உண்மை. நான் எப்படி ஒரு மனுஷியும் நீங்களும் அப்படிதானே ஒரு மனுஷி. பேசியிருக்கோம், காரில் போய்க்கிறோம், ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் உங்களை மாதிரி பாதி பேர் இல்லையே. இல்லைக்கா, இப்போது அந்த மாதிரி நினைக்கலன்னு கூட பரவாயில்லக்கா. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்கினா போதும். இல்லை ஒரு பஸ்ஸில் ஏறி போனால் கூட நம்ம எவ்வளோ டீசெண்டாக போனால் கூட நம்மளை பார்த்து ஒரு சால்வை ஏதாச்சும் இருந்தால் கூட இப்படி மூஞ்சி மறைச்சிப்பாங்க. நம்ம அந்த நேரத்தில் கேட்போம், அக்கா உங்களை போல் நாங்களும் மனுஷங்க தானே, நாங்கள் என்ன மிருக ஜாதியிலேருந்து தான் வந்திருக்குறோம், நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடு தான் நாங்களும் சாப்பிட்றோம், உங்கள் உடம்புல ஓடுற ரத்தம் தான் எங்கள் உடம்புலையும் ஓடுது, நாங்கள் என்னக்கா அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்போம். குறிக்காரிச்சி போடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் படிக்கலை, இப்போ எங்களுக்கு வேலை பண்ணணுன்னா கூட அந்த படிச்சிருந்தா தானே அது என்ன பண்ணணும்
என்ன வேலை செய்யணும் அந்த மாதிரி செய்ய முடியும். ஒரு சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய படிக்கணும், நல்ல வேலை பார்க்கணும், நல்ல நம்ம சுயமாக நிறைய சம்பாதிக்கணும், கௌரவமாக ஒரு வேலை பார்த்து சம்பாதிக்கணும். இப்படி ரோட்டில் போய் இரும்பு பொறுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்போ ஸ்கூல்ல எல்லாமா உங்களுக்கு வந்து ஃபீஸ்லாம் கிடையாது இல்லை? காலையில் சாப்பாடு கொடுக்குறாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் போய் படிக்க வைக்கலாம்ல? சாப்பாடு கொடுக்குறாங்க மேம், அதுக்கு பெருசு இல்லை மேம். எங்கள் குழந்தைங்க உள்ளே போனாலே இதை நறுக்கிறவங்க குழந்தைங்கன்னு சொல்லி ஒரு ஓரத்தில் வச்சிடுறாங்க மேம். 5வது படிக்கிறாரு என் குழந்தனார். அந்த ஏபிசிடி தெரியல மேம். ஏன்னா அப்போ கவர்மெண்ட்டில் இப்போ எங்கள் ஜாதி குழந்தைங்க வந்தான்னு சொல்லி தானே அப்படி ஒதுங்க வைக்கிறீங்க. அப்போ என்ன நீங்கள் படிக்க கத்தி கொடுக்குறீங்க. அந்த சாப்பாடு தண்ணி நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தாலே அது கொடுப்போம். நீங்கள் சாப்பாடு தண்ணி கொடுக்குறீங்க ஸ்கூலில், அதுக்கு அந்த சாப்பாடு தண்ணி சாப்பிட்டதுக்கு குழந்தைங்க வந்தால் அது படிக்க வைக்கணும். அது என்னன்னு சொல்லி டீச்சருங்க சொல்லி காட்டணும். நல்ல படிப்பு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் முன்னேடுவோம். எனக்கு 2 பையன், ஒன்று கவர்மெண்ட்டில் படிக்குது, ஒன்று வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்குது. கவர்மெண்ட்டில் படிக்குது சுத்தம் ஒன்றுமே படிக்கல, ப்ரைவேட்டில் படிக்குது கொஞ்சம் கொஞ்சம் படிக்குது. ஆனால் அது சொல்லித்தரது கூட எங்களால் முடியல, நாங்களும் படிக்கல. அதுக்கும் ஃபீஸ் கட்டணும், அதுக்கும் செய்யணும். நாங்கள் அடிச்சு சொல்லுவோம் மேடம், கவர்மெண்ட் நல்லா படிப்பு கொடுத்தா எங்கள் பசங்க படிப்பாங்க மேடம், கண்டிப்பாக படிப்பாங்க. இது மாதிரி இரும்பெல்லாம் கொடுக்க மாட்டோம் மேடம். ஆனால் கவர்மெண்ட் எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, எங்களை அப்படியே ஒதுக்கிறாங்கல்ல, நாங்கள் என்ன பண்ணுறது? மொத்தத்தில் இந்த சமுதாயம் முன்னேறணும், இவங்களும் சமூகத்தில் எல்லாரோட கலந்து ஒன்றா பழகி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இவங்க கேட்கறது சிறந்த படிப்பு. எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்கள படித்து நீங்கள் உருவாக்கி கொடுங்க அப்படின்னு அரசாங்கத்தின் கையிலேயே முன்வைக்கிறாங்க. ஸோ இவங்களோட ரெக்வஸ்ட். அது மட்டும் இல்லை, சமூகத்தில் ஒரு தேட்டருக்கு போனாலும், ஒரு பஸ்ஸில் போனாலும், ஒரு ரயிலில் போனாலும், பொது இடத்துக்கு போனாலும் எங்களை சீப்போ அப்படின்னு பார்க்காதீங்க, ஒதுக்காதீங்க, நாங்களும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு கேட்குறாங்க. மனிதர்களாக பிறந்த எல்லாருமே சமம் அப்படின்னா ஒருத்தருடைய பார்வை கூட இன்னொரு மனிதரை வலிக்க வைக்கக்கூடாது, அதை நம்ம யாருமே செய்யக்கூடாது. இன்றைக்கி இவங்க பேசுனதை பார்க்குறவங்க அந்த தப்பை செய்கிறீங்க அப்படின்னா அதை செய்யாத அளவுக்கு உங்களை எப்படி மாற்றிக்கணும்னு பாருங்கள். சாக்லேட், இப்போ நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா உங்கள் சமுதாயத்தில் திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக ரொம்ப முக்கியமாக பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து தான் மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை? கட்டின துணியோடு நாங்கள் வந்த போதும் எல்லாமே வீட்டுக்காரு வரதட்சணையிலிருந்து நம்ம அங்க போய் உட்கார்ந்து பேசலாமா? ஓகேக்கா, ஓகேக்கா, ஓகேவா? அக்காக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட் பாருங்க. ஆமா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணத்துல சந்திப்போம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.